மூன்றாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் க்ளோரி இன் யுவர் ரிச்சஸ். தமிழ் வேதத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நீங்க அதுதான் இன்னைக்கு அதுதான் மேன்மை பாராட்டப்படுகிறது. தங்கள் வீடு, தங்கள் வாகனங்கள், தங்களுடைய அந்த அந்த பொருட்கள், இது ஒரு பெரிய மேன்மை. அதை சொல்லுவாங்க, இது யூஎஸ்ல வாங்கினேன், இதை யூகேல வாங்கினேன், இதை துபாயில வாங்கினேன். இல்லை, சபைக்கு வருவது உங்கள் உடைகளை மேன்மை பாராட்ட அல்ல, உங்களுடைய தோற்றங்களை மேன்மை பாராட்ட அல்ல, அவரைத்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அது வரும்போது கர்த்தர் மேன்மை பாராட்டப்படவில்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டும். The riches come from God. ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே தான் வருகிறது. இன்னைக்கு மக்களுக்கு புரியல. கொஞ்ச புகழ், கொஞ்ச பணம். இந்த ஊழியத்துல பல ஆண்டுகள் பயணிக்கிறேன். ஆரம்பத்துல அந்த எளிமை, ஆரம்பத்துல ஒரு தாய்